வணக்கம் மக்களே. வாய்ப்புகள் பல இங்க கொட்டி கிடக்குதுங்க. ஆனா நம்மள எத்தனை பேரு கிடைச்ச வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறோம்? நம்மள பல பேருக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்கள ரிவ்யூ பண்ண சொன்னா, அவங்க திறமைய பத்தி கேட்டா, கான்ஃபிடென்ட்டா ஒரு பெரிய லிஸ்டே போடுவோம்ல. ஆனா நம்ம பலம் என்னன்னு யாராச்சும் நம்ம கிட்ட கேட்டா, நம்மள எத்தனை பேரால இங்க பதில் சொல்ல முடியும்? வாய்ப்புகள் நம்மள விட்டு போக ஒரே காரணம் தான் மக்களே. அது நாம நம்மள நம்பாதது தாங்க. நம்மளால முடியுமா? நமக்கு தகுதியானதா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கான்ஃபிடன்ஸையும் உடைச்சு விட்டுருங்க. இவ்ளோ பேசுறேனே, இது எனக்கும் பொருந்துங்க. ஏன் பலத்துக்கும் வெற்றிக்கும் பெயர் போன நம்ம ஹனுமான் கூட ஒரு கட்டத்துல தயங்கினார்னா பாத்துக்கோங்களேன். ஆமாங்க, இப்ப நாம பார்க்க போறது கிஷ்கிந்தா காண்டத்துல வர ஒரு சின்ன சம்பவம் தாங்க. சீதை லங்கையில இருக்கிற விவரம் தெரிந்த பின்ன ராமர் அவங்க நிலைமை பத்தி தெரிஞ்சுக்கவும் நம்பிக்கை தரவும் சீதையிடம் தூது அனுப்ப நினைத்தார். ஆனா அதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு கடலை தாண்டணும், இன்னும் ஒண்ணு ராவணன் கோட்டையில நுழையிறது. லேசப்பட்ட காரியமா என்ன? வீரம் மட்டும் இருந்தா பத்தாதுங்க, விவேகமும் வேணும். அப்போ ராமருக்கு நினைவுல நின்றது ஹனுமான் தான். ஏன்னா சக்தியும் புத்தியும் அஷ்டமா சித்தியும் கொண்டவர் நம்ம ஹனுமான் தானே. ராமர் ஹனுமானிடம் கேட்டார். ஹனுமானோ என்னதான் ராமருக்காக ஆயத்தமானாலும் சிறு வயதில் முனிவர்கள் இட்ட சாபத்தினால தன்னோட சக்தியை மறந்து நின்னார். நம்மளாம் கான்பிடென்டே இல்லாம இருக்கப்போ எப்படி ஏன் நம்மளால முடியாதுங்கிற கேள்வி நம்மள வெறித்தனமா வேலை பார்க்க வைக்குமோ. அப்படிதாங்க அன்னைக்கு ஜாம்பவான் ஹனுமான பார்த்து நீ யாருன்னு உனக்கே தெரியலையான்னு கேட்ட கேள்வி அவரை நிதானமா சிந்திக்க வச்சது. அவரோட மறந்த பராக்கிரமத்தை நினைவு கூறவும் வச்சது. அப்புறம் என்ன, புதிய உத்வேகத்தோட வாழ ரெக்கையா நினைச்சு கடலை கடந்தார். ராமனின் கட்டளையை வெற்றிகரமா செய்து முடித்து கண்டேன் சீதையைன்னு தன்னோட வார்த்தையினால ராமருக்கு புத்துணர்வும் தந்தார். இதுல இந்த நாம யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான் மக்களே. சும்மா ஒண்ணு வாய்ப்புகள் நம்ம கதவை தட்டுறது இல்லைங்க. நம்மளால முடியறதும் நமக்கு தேவையானதுமா பார்த்து பார்த்து நமக்கு பிரபஞ்சம் தர பரிசு தாங்க அது. இனியாச்சும் மத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கையில கொஞ்சமாச்சும் நாம நம்ம மேல வைக்கலாமே. என்ன சொல்றீங்க? கமெண்ட் பண்ணுங்க. என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதன் மூலயமா நாங்கள் சரியான பாதையில் தான் பயணிக்கிறோன்னு ஒரு நம்பிக்கை கிடைக்குங்க. அப்புறம் மறக்காமல் எங்கள் பக்தி பீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல புதிய கதைகளோடும் கருத்துக்களோடும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.